நீங்க வந்து ட்விட் போடுறீங்க, அச்சமில்லை போடுறீங்க. அங்க வேட்புமனு தாக்கல் கட்டின காங்கிரஸ் வேட்பாளர்கள் அவன் அச்சத்தோட இருக்கானே, அவன் பதட்டத்தோட வாழ்றானே. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சா செய்ய மாட்டாருன்னு சொல்றேன். ஏன்னா வடக்கு மாவட்டத்தில் வந்து நாங்கள் என்ன போக்கத்தவங்களா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அவசியம் வேணும்னு யாரோ ஒரு வட்ட செயலாளர் கூட இன்னைக்கு சிறப்பு தலைப்பு செய்தியை மாறிக்கிட்டு இருக்கேன். இல்லை அது இந்த 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 செய்தி என்னன்னா வந்து, ஏனென்றால் இவங்க கொடுக்குற 20 சீட்டை இன்னும் விடுதலை சிறுத்தைகளுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டி கொடுத்தா தங்கமா போச்சு. சரி, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆமா, ஆட்சியில கண்டிப்பான முறையில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும். யார் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறார்களோ அவரோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்க மாட்டோம். விருதுநகர் கிழக்கு மாவட்டம் அதில் உறுதியாக உள்ளது. காங்கிரஸ் கட்சி உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே இன்னைக்கு வேணுகோபால் நடவடிக்கை எடுப்பான்னு கட்டாயம் எடுப்பாங்க. ஏன்னா வந்து இதோட வாயை மூடணும். இவர் வாயை மூடணும் ஆபத்தா உருவாகும். இது காங்கிரஸ் கட்சி தான் ஆபத்து, திமுக எந்த நெருக்கடி கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. அவர் தைரியம் தான் பண்ண வேண்டியதானே. திமுக போட்ட ஓட்டுனால, கூட்டணி கட்சி ஓட்டுனால நான் வெற்றி பெற்றேன், அதனால ராஜினாமா பண்றேன். சொல்ல முடியும் உங்களால? அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா முழுக்க மாணிக் தாகூர் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு தரகு புரோக்கர்ல பாக்குறாரு. தலைவர் ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஐடி போட்டோன்னு அவர் அது ஒரு சில்லற அல்ட்ரா சில்லற ஐடி பத்தி நீ பெருசா பேசாது. அதுக்கு ட்வீட் போட்டேன். காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்தா தாவேக்காவை மாணிக் தாகூர் செய்வார். அங்க நிர்மல் குமார் சேர்ந்தார்ல, ஆர்எஸ்ல இருந்து அதிமுக சேர்ந்தாங்கல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி என்ன அவரும் போய் சேர வேண்டியதாங்க போய். அப்ப காங்கிரஸ் கட்சியை உடைக்கிறதுக்கு கூட சந்தேகமா இருக்கு. மாணிக் தாகூர் காங்கிரஸ் கட்சி உடைக்க போறாரா? அப்படி பார்த்தா அவருக்கு என்ன பெரிய பின்புலம் இருக்கு? ஒரு எம்பி சீட்டுகளை தவிர அப்படி கிடையாதுல்ல. கட்சி ரெண்டு உடைக்க முடியுமா? அந்த அளவுக்கு வல்லமையானாலும் அவரு அப்புறம் அவர் பேச்சுக்கு யார் அவர் பேச்சை கட்டுப்படுத்த முடியல காங்கிரஸால. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் முன் எப்பொழுதும் பேசாததை விட இந்த முறை பேச போகிறதுனா காங்கிரஸ் திமுகங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து கொள்கையிலே ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்க, அதாவது ஆட்சியில் பங்குங்கிறத. அதுக்கான காலகட்டம் இல்லைங்கிறத நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, ஓகே. ஆனால் காங்கிரஸ் ரொம்ப அடம் பிடிக்குது. குறிப்பாக மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி விட்டவர்கள் தான் சொல்ல தோன்றுகிறது. ஏனென்றால் திரும்ப இணைஞ்சா கூட அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகுமா, ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆகுமான்னு டவுட்டாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டம்? இல்லை, முதல்ல இருந்தே மாணிக் தாகூருடைய ட்விட்டர் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திமுக கார்னர் பண்ணியே கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா வந்து அவர் வந்து டெல்லி லாபியை வந்து செல்லுப்பொருந்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பித்தார். காரணம் வந்து ஒரு தலித்து. அது உண்மையாண்ணா? நீங்க சொல்றீங்க, வல்லம்பசி சொல்றாரு, நிறைய அரசு உண்மைதான். நீங்க ஒரு தலித் காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருக்காரு. மாணிக் தாகூருக்கு ஜாதி வெறி இருக்காருண்ணா? இல்ல, ஜாதி வெறின்னு சொல்லல, அந்த பார்வை. நீங்க தலித்துன்னு பார்த்தாலும் ஜாதி வெறி தானே. அந்த பார்வை தப்பான பார்வைன்னு சொல்றேன். என்னன்னா வந்து இப்ப வேற ஒரு தலைவரா இருந்தா இப்படி வந்து ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இப்படி குழப்பத்தோடு பண்ணுவாரா? செய்ய மாட்டாரு. திருநாகரசு இருந்தாரு, யாரோ இருந்தாங்க, அப்பெல்லாம் அமைதியா இருந்தாரு. கேஎஸ் அழகிரி இருந்தாரு, அப்பெல்லாம் அமைதியா இருந்தாரு. இப்ப மட்டும் ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? ஆட்சியிலும் பங்கு எங்களுக்கு, குறிப்பா வந்து மதுரை வடக்கு தொகுதி எங்களுக்கு வேணும். இந்த வார்த்தையெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பட்டியலில் சேர்ந்திருக்காரு, இவெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு மனோபாவம் இங்க இருக்கிற சில காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கு. அது பேர் என்னன்றேன். இது பண்ணையார் மனப்பான்மைங்கிறேன். சாதியை பார்த்தா அது சாதி வெறியா இல்ல சாதி மனோபாவமா என்ன? நான் சாதி வெறின்னு சொன்னா நான் விடுதலை சிறுத்தையில் இருக்கேன். அதை நான் சொன்னா ஏதோ வந்து வன்மத்தோட சொல்றேன்னு பேசுவாங்க. நீங்க சமரசம் இல்லாத ஆளு தானே, ஓப்பனா சொல்ற ஆளு சொல்றதால தான். இப்ப நான் சொன்னா விடுதலை சிறுத்தை அதனால இப்படி தூண்டுறாங்க அப்படிம்பாங்க. நாம அப்படி கிடையாது. ஒரு பண்ணையார் மனப்பான்மை இருக்கு. பண்ணையார் மனப்பான்மை காங்கிரஸ் கட்சியில இருக்க மாணிக் தாகூர் இருக்கு. ஏன்னா நீங்க தொடர்ந்து வந்து ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற அரசியலை புரிதல் இல்லாம இன்றைக்கு இருக்கிற நெருக்கடி, தமிழ்நாட்டுக்கான நெருக்கடி,
பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார் அமைப்புகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க உணராமல் நீங்க திமுக காரணம் பண்ணிட்டே இருக்கீங்க. அது எந்த ஒரு ஆபத்தை உருவாக்கும்? தேர்தலில் எப்படி எதிர்வினை உண்டாக்கும் உங்களுக்கு? காங்கிரஸுக்கு நீங்க கூட்டணிக்குள்ளே வந்தாலும் திமுக காரணம் எப்படி வேலை செய்வான்? திமுக காரணம் மனநிலை எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி ஓட்டு போட நினைப்பாங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் புரிந்துதான் ராகுல் காந்தியா இருக்கட்டும், மல்லிகா கார்கே இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி போன மாதம் ஒரு கூட்டம் நடத்தினாங்க டெல்லியில். தமிழ்நாட்டில் இருக்க அனைவரையும் வர வச்சு, அனைத்து தலைவரையும் வர வச்சு ஒரு கூட்டம் நடத்தி டெல்லி முடிவு செய்யும் திமுக கூட்டணியில் வந்து பற்றி நீங்கள் யாரும் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சொல்லி அனுப்பிவிட்டோம். மீண்டும் மீண்டும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாருன்னா மாணிக்தாருடைய அரசியல் பயணம் தாவேகா நோக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இல்லை அப்படிதானே தெரியுது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குற முழக்கத்தை விடுதலை சிறுத்தை தான் முதல் தமிழ்நாட்டில் முழங்கினான். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து 99 முழக்கத்தை வச்சாரு, 1999 முழக்கம் வச்சாரு. அப்புறம் 2014 மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது கூட இந்த முழக்கத்தை வச்சு தான் நாங்கள் சென்னையில் ஒரு கருத்தை நடத்தினோம். அதை ஒட்டி தான் இது வந்து பேசும்போதாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம லாட்ரி மார்ட்டின் மருமே ஆதவர்ஜிலாம் பேசினாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்குள்ள தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை புரிந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திமுக கூட்டணிலாம் இருக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான சூழல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் நாம் கவனமாக செயல்படுறதுனால தான் அந்த முழக்கத்தை நாங்கள் இப்போ தள்ளி வைக்கிறோம் சொன்னார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மாணிக் தாகூர் இந்த முழக்கத்தை இன்னைக்கு கையில் எடுக்கிறாருன்னா அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை விட்டு பண்ணும், கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை விட்டு பண்ணும். வேற எங்கேயும் ஒரு துண்டு போடுறாரு நினைக்க வைக்கும். வேற எங்கேயும் ஒரு துண்டு போடுறாரு. அப்ப அந்த துண்டு யார் போட்டதுன்னா நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை பேசிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தை முழக்கத்தை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இங்க இருந்து அவர் எப்படி தாவுவாரு? அப்ப காங்கிரஸ் கட்சியை உடைக்கிறதுக்கு கூட சந்தேகமா இருக்கு. மாணிக் தாகூர் காங்கிரஸ் உடைக்க போறாரா? அப்படி பார்த்தா அவருக்கு என்ன பெரிய பின்புலம் இருக்கு? ஒரு எம்பி சீட்டுகளை தவிர அப்படி கிடையாதுல்ல. கட்சி ரெண்டு உடைக்க முடியுமா? அந்த அளவுக்கு வல்லமையானாலும் அவரு அப்புறம் அவர் பேச்சுக்கு யார் அவர் பேச்சை கட்டுப்படுத்த முடியல காங்கிரஸால. ஏன்னா வேணுகோபால் வந்திருக்கு, கேசி வேணுகோபால் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அது தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்குது. அவர் கூட்டணியை முடிவு பண்ணிருக்கு, 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கா வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த நிமிடத்தும் கூட மாணிக் தாகூர் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லைன்னு டூட்டு போட்டுட்டு இருக்காருன்னா என்ன எங்கே போகுது? நேற்று செல்வப்பிரந்தை அவர்கள் வந்து காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பிரந்தையை கார்கேவை பார்த்து அகில இந்திய தலைவரை பார்த்து பேசி வந்திருக்காரு, புகார் கொடுத்துருக்காரு. உண்மையை சொல்லணும்னா அவங்க கொடுத்துருக்காரு. அதான் சொன்னார். இன்னைக்கு வேணுகோபால் வந்திருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா திமுகவோட காங்கிரஸ் கட்சி சுமூகமாக தான் இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது வந்து. ஆனால் மாணிக் தாகூருக்கு வேற எங்கேயோ ஒரு இடிக்குது, புரியுதுங்களா? அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாளைக்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஒரு 40 இடத்துல அப்படி வெற்றி பெற்றலாம், நம்ம பங்கு ஆட்சியில் பங்கு வந்துடலாம், 3 மந்திரி 4 மந்திரி கனவு காண்டாரு. தமிழ்நாட்டின் காங்கிரஸ் நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமான நிலை தான். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சந்தித்த ஒரு மாவட்டத்தில் சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்கம்மா ஒரு மாவட்டத்துக்கு 5000 ஓட்டு 3000 ஓட்டு தான் இருக்கும், அதுவே பெரிய விஷயம்தான், இந்த ஆள் ஏன் இப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லிருக்காரு மாணிக் தாகூர்னா, அந்த நபர்கிட்ட 25 சீட்டு முதல் கேட்டோம், இப்ப 28 நிக்கிறாங்க, ஒரு 30க்கு வந்துருவாங்க நான் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி மாணிக் தாகூர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நான் பேசுறதுனால 25ல இருந்து 28 வந்திருக்காங்களாம், இன்னும் 30க்கு வந்துருவாங்க, நம்ம ஃபைனலாக முடிச்சுக்கலாம் திமுகவோட அப்படின்னு இதையும் சொல்லிக்க தாகூர் தான், மாணிக் தாகூர் தான். அப்ப அவர் நோக்கம் என்னன்னா சீட்டின் எண்ணிக்கையை தான் கூட்டுறதுக்கான இந்த பேச்சு ஒழிய மற்றபடி இதுல வேற எதுவும் கிடையாது. ஒரு முறை 2 முறைன்னா ஓகே. இன்னைக்கு வேணுகோபால் வந்திருக்கிற சூழ்நிலையை அச்சமில்லை அச்சமில்லை ட்வீட் போட்டாருனாக்க அது அதுக்கான இங்கிலீஷ் தான். ஏன்னா அவருக்கு என்னைய வேணுகோபால் வரவேற்க கூட அவர் போலையே. நான் இன்னொன்று சொல்லவா, கண்டிப்பாக இந்த முறை நிற்கிற காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பெரிய பதட்டமான சூழலை தான் வந்து மாணிக் தாகூர் உருவாக்குறாரு. ஏன்னா ஒரு வேட்பாளர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறது எவ்வளவு பெரிய இன்னைக்கு கஷ்டங்கிறத உணராம இருக்காரு மாணிக் தாகூர். ஏன்னா மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு. நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி
அந்த கூட்டணியை வந்து சலசலப்பு ஏற்படுத்தினீங்கன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? இந்த அடிப்படை புரிதல் கூட ஒரு எம்பிக்கு வேணாமா? இது அறிவு கூட இல்லையா அவருக்கு? ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு கூட வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. ஏனென்றால் உங்களை விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற வச்சு திமுக கூட்டணி கட்சிகள், புரியுதுங்களா? அப்ப அந்த ஒரு நன்றி விஷயம் கூட கிடையாது உங்களுக்கு. நீங்க வந்து ட்விட் போடுறீங்க, அச்சமில்லை போடுறீங்க. அங்க வேட்புமனு தாக்கல் கட்டின காங்கிரஸ் வேட்பாளர்கள் அவன் அச்சத்தோட இருக்கானே, அவன் பதட்டத்தோட வாழ்றானே. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சா செய்ய மாட்டாருன்னு சொல்றேன். ஏன்னா இவர் சட்டமன்ற வேட்பாளர் நிக்கட்டும். போத மாணிக் தாகூர் இவ்வளவு பேசுறாருல, எதுனாச்சும் ஒரு தொகுதிய வேட்பாளர் அறி நிக்க சொல்லுங்க. அவரை எம்பி ராஜாமோகன் சொல்லிட்டியா? ஆமா, நில்லு பாப்போம். நீ செய்யற வேலை வந்து காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளருக்கு வேட்டு வைக்கிற, புரியுதுங்களா? நீ வேட்பாளர் நில்லு, ஒரு தொகுதியில சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் நில்லு. இந்த வாய் பேசுங்க. நீங்க முடியுமா? உங்களால முடியுமா? அப்ப அடுத்த முறை ஒரு எம்பி ஆகிற சந்தேகமாக இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு அவர் சொல்லிட்டாரு, நிக்க போறலன்னு சொல்லிட்டாரு. அவரே அதெல்லாம் இவ்வளவு வாய் பேசுறாரு. இவ்வளவு வாய் எதுக்குன்னா நிக்காதான் பேசிட்டு இருக்காரு, நின்றா பேச மாட்டாரு. இல்ல என்ன செய்ய போறான்னு கேள்வி இருக்குல்ல. இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க அச்சம் விட்டு போறீங்க, திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றீங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அந்த பதவியை நீங்க ராஜினாமா பண்ணுங்க. அப்படி சொல்ல முடியும். அவ்வளவு தைரியம் தான் பண்ண வேண்டியதானே. திமுக போட்ட ஓட்டுனால, கூட்டணி கட்சி ஓட்டுனால நான் வெற்றி பெற்றேன், அதனால ராஜினாமா பண்றேன் சொல்லுங்க. சொல்ல முடியும் உங்களால? அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா முழுக்க மாணிக் தாகூர் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு தரகு புரோக்கர்களை பார்க்குறாரு. இது வந்துட்டு தாவேக்காக்கும் ஒரு பக்கம் புறமே காட்டுற மக்கள்கிட்ட, இன்னொரு பக்கம் திமுகட்டையும் பேரம் பேச ஒரு முடிவு பண்றாங்க. இது யாருக்கு நட்டம்னா காங்கிரஸ் தான் நட்டம். சரி, வேணுகோபால் ஒரு முடிவுக்கு வந்து விடுவாரா இன்னைக்கு? நான் என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தியோ இல்லை அன்னை சோனியா அவர்களோ, கார்கே அவர்களோ, தமிழ்நாட்டின் தலைவர்களோ, இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணியோட போன் முடிவு பண்றாங்க. ஏனென்றால் இன்றைக்கு இந்திய அளவில் சனாதன சக்திகள் எல்லா மாநிலம் கைப்பற்றிட்டான். குறைஞ்ச தென் மாநிலம் கைப்பற்ற வரான். சனாதன சக்தி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற முக்கியமான லீடர் பூரா மாதம் ஒரு முறை 15 நாட்கள் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போறான். அப்படி போகும்போது வளர்ச்சி அடையலைன்னா நாம் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். தமிழ்நாட்டில் பிஜேபி மெல்ல சாதிய சக்திகள்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த சூழல்ல நாம திமுக கூட்டணியை வலுப்பெற வைக்கணும் பேசணும் மொழிய, திமுக கூட்டணி நீர்த்து போக கூடாது. நீர்த்து போகிற வேலையை தான் மாணிக் தாகூர் செய்யறாரு. இப்ப மாணிக் தாகூருக்கு ஏதோ ஒரு திமுக கோபம் இருக்கு. அந்த கோபத்தை இப்போது காங்கிரஸ் வச்சு பழித்து நினைக்கிறாரு. இது காங்கிரஸுக்கு ஆபத்து ஒழிய திமுக ஆபத்து கிடையாது. திமுக ஆபத்து கிடையாது. திமுக என்ன ஆபத்து? காங்கிரஸ் போனா கூட்டணி ஆள் ரெடியா இருக்காங்கல்ல. நீங்க திமுக கூட்டணிக்கு வர்றதுக்காண்டி எல்லாரும் வரிசையில் நிக்கிறாங்க. ராமதாஸ் நிக்கிறாரு, தேமுதிக பிரேமலதா நிக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க. நேத்தே வந்து கட்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்றது. இன்னைக்கு கூட விருதுநகர் வடக்கு மாவட்டத்தில் வந்து நாங்கள் என்ன போக்கத்தவங்களா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அவசியம் வேணும்னு யாரோ ஒரு வட்ட செயலாளர் பேசுறது கூட இன்னைக்கு சிறப்பு தலைப்பு செய்தியாக மாறிக்கிட்டு இருக்கேன். இல்லை அது இந்த செய்தி என்னன்னா வந்து திமுக வந்து அச்சப்படுத்துறது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை, நிறைய நெருக்கடிகளை காலத்தின் தேவைகள் திமுக பார்த்து தான் வந்திருக்கு. எல்லா காலத்திலையும் பார்த்துருக்கு. ஆனால் இன்னைக்கு ஏன் சகிப்புத்தன்மையோடு இருக்காங்கன்னா, சனாதன சக்தியில் இடம் கொடுத்துடக்கூடாது சகிப்புத்தன்மையோட மதுரையினுடைய வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி அவர்கள், திமுக மாவட்ட செயலாளர் மேடையில் பேசுனதுக்காண்டி அடுத்த நொடியே வந்து திமுகவின் செய்தி தொடர்பாளர் வந்து யாரும் பேசக்கூடாது, கூட்டணியை வந்து தளபதி முடிவு செய்வான்னு சொல்லி அப்படி அமைதிப்படுத்திட்டாங்க. எந்த இடத்துலையும் ஒரு மாவட்ட செயலாளர் திமுக பேசலை. கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற எந்த தலைவரும் அப்படி பேசல. கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற மற்ற நிர்வாகிகள் யாரும் எங்கேயும் பேசல. ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும் மாணிக் தாகூர் பேசுறாரு, மாணிக் தாகூருக்கு அடுத்து ஒரு மாவட்ட தலைவர் பேசுறாரு, அடுத்தடுத்து பேசுறாங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. இதற்கு காரணம் 5000 நம்பர் எல்லாம் மூட நம்பிக்கைன்றாரு. இது காரணம் என்ன? முழுக்க மாணிக் தாகூர். இது நோக்கம் என்னன்னா, தாவேக்கோட போனா ஆட்சியில வந்து அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு ஒரு நப்பாசை. அது வந்து காத்துல போற கனவு மாதிரி தான் தாவேக்காட போறது. நீங்க தாவேக்கோட போங்கன்னு நானே சொல்றேங்கிறேன். காங்கிரஸ் கட்சி தாவேக்கோட போய் பாருங்க. இல்ல இன்னைக்கும் அச்சமில்லை போறாருன்னா ஒருவேளை அங்க போறாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? போகதான் பாருங்க. நீங்க விஜய் கூட இப்ப பாருங்க. நீங்க
இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் 8 பேர் இருக்காங்க. காங்கிரஸில் 6 பேர் 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேரும் நீ காங்கிரஸ்காரங்களா இருக்கீங்கல்ல, இது எவ்வளோ பெரிய விஷயம். நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு திமுகலேருந்து விடுதலை சிறுத்தை வேலை ஆத்துருக்கோம்ல. என்னைக்குனாச்சும் நாங்கள் உங்களை வெற்றி பெற வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோமா? இதெல்லாம் இந்த புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த தேர்தலில் நாம் யாரை எதிர்த்து நிற்கிறோம்? இந்த தேர்தல் யாருக்கான எதிரான தேர்தல்? ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான தேர்தல். அப்படிதான் தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க, குடியரசு தலைவர்களா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான தேர்தல். இது ஒரு வாழ்வாசவா போராட்டம். இந்த போராட்டத்தை நீங்க உணராம நீங்க சனாதன சக்தியில் ஆதரவா பேசுற மாதிரி எங்களுக்கெல்லாம் இருக்கு. மானித்தருடைய பேச்சு முழுக்க பிஜேபி RSSக்கு சாதகமாக போயிருமோ அப்படின்ற பயமா வேற இருக்கு. ஏனென்றால் மானித்தார் போன்ற நபர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிறதே ஆபத்துங்கிறேன். காங்கிரஸ் கட்சி உடனடியாக அவர் நடவடிக்கை எடுக்கணும். அதே இன்னைக்கு வேணுகோபால் நடவடிக்கை எடுப்பாரான்னு கேட்குறேன். கட்டாயம் எடுப்பாங்க. ஏன்னா இதோட வாயை மூடணும். இவர் வாயை மூடணும், ஆபத்தா உருவாகும். இது காங்கிரஸ் கட்சி தான் ஆபத்து. திமுகவுக்கு எந்த நெருக்கடி கிடையாது. ஏனென்றால் இவங்க கொடுக்குற 20 சீட்டை இன்னும் விடுதலை சிறுத்தைகளுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டி கொடுத்தா தங்கமா போச்சு. சரி, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆமா, விடுதலை ஏங்க எண்ணிக்கையில இப்ப தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் 234 தொகுதியிலும் பலமா இருக்கும். தலைவர் எழுச்சி தமிழர் நீ பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவரை மாறி நிற்கிறோம். அப்ப எங்களுக்கு கூட என்ன ஆக போகுது? உங்களுக்கு கொடுத்த சீட்டு காங்கிரஸ் நல்லது நீங்க சொல்றீங்க, நானே நல்லதுன்னு சொல்றோம். காங்கிரஸ் வெளியே போனா எங்களுக்கு தான் லாபம். நாங்க கூட வாங்கிட்டு போறோம். நட்டம் யார்? காங்கிரஸ் தான். நீங்க விஜய் கூட போய் பாருங்க, விஜய் கூட போய் பாருங்க. இங்க இருக்கிற மரியாதை, இங்க இருக்கிற நன்மதிப்பு உங்களோட விஜய் கூட 1% இருக்காது காங்கிரஸுக்கு. இதெல்லாம் உணராம ராகுல் காந்தி இருப்பாங்க. நீங்க போது நன்றி உணர்ச்சி. நேற்று பழைய மூத்த காங்கிரஸ் தலைவர் மணிசங்கர் ஐயர் என்ன சொல்றாருன்னா, இந்திய கூட்டணிக்கே தலைவராக வேண்டும் ஸ்டாலின் சொல்றாரு. பிரதமராகிறதுக்கான வாய்ப்பு அப்பத்தான் அதிகம்னு சொல்றாரு. ராகுல் பிரதமராக வாய்ப்பு, ஸ்டாலின் தலைவரானாத்தேன், இந்திய கூட்டணி தலைவரானதான் ஆகும்னு அவங்க சொல்றாங்க. மூத்த தலைவராக இருக்கும்போது இவர்கள் அப்படி பேசாத என்னென்னதான் புரிஞ்சுக்கிறது இல்லை. இவர் முழுக்க இவர் இந்த திருச்சி வேலுச்சாமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்க பிஜேபி போன்ற RS அமைப்புகளுடைய லாபியில் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குருமூர்த்தி மேடையில் போய் நின்றுட்டு வேலுச்சாமி பேசுன பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அபத்தம் நமக்கு தெரியும். அதே இதை தான் மானித்தார் செய்கிறாரு. ஏங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ட்விட் போட்டுக்கிட்டே இருந்தா என்ன இது சின்னத்தனமா இருக்கு. இந்த பொடி பசங்க சமூக ஊடகங்களை விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நீங்க எதை பேசணுமோ அதை தான் பேசணும். ஒரு தலைமை முடிவு செய்ய சொன்னா நீங்க அமைதியா இருக்கவங்க என்ன ஆக போகுது? ஏங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, மானித்தாரு பிரச்சனை இல்லை. வேட்பாளரா சீட்டு கட்டி நிற்கிறாங்கல்ல காங்கிரஸ் கட்சியில, நாளைக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு நெருக்கடி நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க வேட்பாளர்களுக்கு. இதை உணர்ந்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கு பூத் கமிட்டி பூரா திமுக கைப்பற்றிச்சிருக்காங்க. வாக்குச்சாவடி முகவர்கள் பூரா ஒரு சட்டமன்ற தொகுதியில 180 220 அப்படின்னு பூத் கமிட்டி இருக்கு. பூத் இருக்குன்னா அந்த பூத்துக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் போட்டு பக்காவா வச்சிருக்க ஒரு கட்சி திமுக. காங்கிரஸ் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் வாக்குச்சாவடி முகவர் போட்டு வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. நாங்க 280 போட்டு வச்சிருக்கோம், 220 போட்டிருக்கோம், சொல்லுங்க. சொல்ல முடியுமா உங்களால? அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு புரிதல் இல்லாம எடுத்தவங்க கவுத்தன் பேசுறது, இது காங்கிரஸ் கட்சி தான் ஆபத்தோலிய, திமுக கிடையாது, திமுக கூட்டணி கிடையாது. இப்ப என்னதான் நடக்க வாய்ப்பு இருக்கு? வேணுகோபால் நடவடிக்கை எடுப்பாரா? செல்வபிரதமர் நேரே சொல்லிருக்காரு, நிச்சயம் மேலெடுத்து புகார் கொடுக்க போறேன், அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப நேரம் மூத்த நிர்வாகி வந்துட்டாரு, என்ன நடக்க வாய்ப்பு இல்ல? இவர் மேல நடவடிக்கை எடுத்தா இவர் என்ன செய்வாருன்னா தாவை காட்ட துண்டு பிடிச்சிருப்பாரு நினைக்கிறேன், மாணிக் தாகூர் மட்டும். சரி, புரியுதுங்களா? ஏன்னா இவர் நோக்கம் எல்லாம் எப்படியாவது காங்கிரஸையும் தாவேக்கா ஒன்று சேர்க்கின்ற மனநிலை இருக்கின்ற எப்படி தாவேக்காக்குள்ள RSல இருக்க போய் சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி காங்கிரஸ்ல மானித்தார் சேருவார் நினைக்கிறேன். நடவடிக்கை எடுத்தா, காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்தா தாவேக்காவை மானித்தார் செய்வார். அங்க நிர்மல்குமார் சேர்ந்தார்ல RSல இருந்து, அதிமுக சேர்ந்தாங்கல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி என்ன அவரும் போய் சேர வேண்டியதாங்க. போய் நீங்க என்னன்னா அவங்க நினைக்கிற விஷயம் என்னன்னா தாவேக்கா நாளைக்கே நாட்டை பிடிச்சிடும், நாட்டை ஆண்டு நினைக்கிறாங்க. நமக்கு பெரிய படிப்பினை விஜயகாந்த். அவர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. ஆனால் அவரால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு கட்சியை வழிநடத்த முடியும்னா முடியல. ஏனென்றால் தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி
இலக்கும் தன் வலிமை. கோட்பாடு இல்லாத கட்சிகள், கொள்கை இல்லாத கட்சிகள் நடு முச்சந்தில போய் நின்றாலும் மக்கள் மதிக்க மாட்டான். ஒரு கோட்பாடு வேணும், ஒரு கொள்கை வேணும். விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு? தந்தை பெரியாரையும் அம்பேத்கர் வச்சுட்டா கொள்கையா இருமா? வெறும் படத்தை முடிச்சுக்கான்னு சொல்றீங்களா? ஆமா, இப்ப நீங்க அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் கொண்டாடுறான்ல, அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் கொண்டாடுறான். ஆனா இது வந்து கிடையாது. ஏதோ படத்தை வச்சு மாலை போட்டாக்குள்ள, மாலை போட்டு தூங்குனா, வீர வணக்கம் போட்டா அம்பேத்கர் கொள்கை எடுத்துக்கிட்டோமா, பெரியார் கொள்கை எடுத்துக்கிட்டோமா? கிடையாது. அந்த தத்துவத்தின்படி நீ அரசியல் பண்ணணும். அப்ப அது விஜய்கிட்ட கிடையாது. அப்ப விஜய் நம்பி யாரு போனாலுமே மண் குதிரையில் சவாரி செய்யறதுதான். ஓகே, இது வந்து ஒரு விவாத சூழல். ஆனாலும் கூட முன்னெப்படும் இல்லாத காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கான ஒரு அந்த ஒட்டுதல் என்பது ஒரு கூட்டணியில் ஜெல்லாக செயல்படுவாங்களான்னு சொல்ல முடியாத சூழல் தான். பார்ப்போம். வேணுகோபால் வந்திருக்காரு, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பாதிக்க விட்டுவிடுது. இந்த விவாத சூழல் அறக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி.